இங்கே மேத்தாவும் பார்த்தீங்கன்னா ரக்ஷித் கிட்ட உங்களை மாட்டி விட்ட பொண்ணையே எதுக்காக நீங்கள் வேலைக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கையும் ரக்ஷித்தை பார்த்தீங்கன்னா நான் அதை பற்றி உங்களுக்கு பிறகு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அப்பவும் பார்த்தீங்கன்னா இதில் ரக்ஷித் சாருக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, எல்லாம் பண்ணது என் எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம தூபியும் பார்த்தீங்கன்னா விவான் கிட்ட ஆஃபீஸ்க்கு போலீஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னதான் விவானை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியே கிளம்பிடுவாங்க. பார்த்தா அந்த போலீஸ் யாராக இருக்கும்னா நம்ம ஆறு தான் பார்த்தீங்கன்னா போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நம்ம விவானை ஏமாற்றுவாங்க. அப்புறம் என்ன வழக்கம் போல் நம்ம ஆர்வம் பார்த்தீங்கன்னா அந்த ரோகனுக்குலாம் ஒன்றும் சான்ஸ் கொடுக்கல. இந்த கல்யாணமே எங்கள் அப்பா அம்மாவோட வற்புறுத்தல தானே நடக்குதுன்னு எனக்கு ஒரே ஒரு ஆறுதல்னா நீ மட்டும்தான், நீ என்ன புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொன்னதான் உடனே இதில் பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகி நம்ம விவான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்வ கட்டி பிடிச்சி நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க காதலை வெளிப்படுத்துவாங்க. அது நேரம் இங்கே நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷனில் எல்லாமே க்ரீன் கலராக மென்ஷன் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன். மேத்தாவும் பார்த்தீங்கன்னா என்ன என்ன நீங்கள் ஒரே க்ரீன் கலர் துணியாக பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒர்க் ஆகாது, எனக்கு இந்த கான்ட்ராக்ட் வேண்டாம் சொல்லியும் பார்த்தீங்கன்னா சார் முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டு என்னென்னு முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது சிவபெருமானோட மாதம், கண்டிப்பாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி கல்யாணம் முடியாத பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே பச்சை கலர் துணியை தான் ரொம்பவே விரும்புவாங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம அதை வச்சு சேல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், டபுள் ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியும் உடனே ஹீரோவும் அது மட்டும் வச்சா போதுமா, மற்றதெல்லாம் அப்போ சேல் ஆக வேண்டாமா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் நம்மளுக்கு பண்டிகை இல்லாமலேயே இருக்குது, எத்தனையோ பண்டிகை வருது, இது முடிஞ்சதும் நவராத்திரி வரும், நவராத்திரி முடிஞ்சதும் தீபாவளி, தீபாவளிக்கு அப்புறம் வெட்டிங் சீசன் அப்படின்ட்டு ஒவ்வொரு கலராக சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும். நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் டபுள் ப்ராஃபிட் பார்க்கலாம்னு சொன்னதும் மேத்தாவும் பார்த்தீங்கன்னா இந்த டீல் நல்லாவே இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கே நான் 20 கோடி ப்ராஜெக்ட்டை உங்களுக்கே நான் தரேன்னு சொன்னதும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் என்ன ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா கனவு உலகத்தில் நம்ம அப்போ கூட மிதந்துட்டு இருக்க கூடவே பார்த்தீங்கன்னா அவங்க மாமியாரும் கால் பண்ணதான் உடனே வெளியே வந்து விஷயத்த சொல்லுவாங்க. இப்படி 20 கோடி ப்ராஜெக்ட் உங்கள் பொண்ணால் தான் ஓகே ஆச்சுன்னு பேசிகிட்டு இருக்க நேரத்தில் ஹீரோவும் வந்தது தான். உடனே ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிவிட்டு நான் தான் சொன்னேன்ல அப்போவால் முடியாதது ஒன்றும் இல்லை, அவள் தான் வின் பண்ணுவான்னு, நீ தான் கேட்கல. மேத்தா வந்துட்டு அப்ரஜிதா மாதிரி பொண்ணு வேலை பார்க்குற இந்த கம்பெனிக்கு என்னாலலாம் ப்ராஜெக்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கோவப்படுவாங்க. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா எதுக்கு நீங்கள் நல்ல மூடில் தானே இருந்தீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க உடனே அப்போ வந்துட்டு நான் என் எல்லா வேலையும் விட்டுட்டு இவர் கூடயே எப்பவும் இருக்கணுமா, அதனை மட்டும் இல்லாமல் நான் அதுக்கு ஒத்துக்கலன்னதும் வலுக்கட்டாயமாக என் கையை பிடிச்சி எனக்கு தொந்தரவு கொடுத்தாங்க, அதான் நான் ஒரு அடி கணத்தில் வச்சுட்டேன்னு சொல்லியும் உடனே மேத்தாவும் பார்த்தீங்கன்னா நான் என் பொண்ணு மாதிரி அவளை நினச்சி ஆசீர்வாதம் பண்ண தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் அடிச்சடியும் நீங்கள் தட்சணையாக வச்சுக்கோங்க. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா இவரை பற்றி யாருமே இது வரைக்கும் இப்படி சொன்னதே இல்லை, உண்மையிலே அவர் அப்படிப்பட்டவராக இருந்தால் அரவிந்த் அங்கிள் இத்தனை வருஷமா இவங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் வச்சிருக்க மாட்டாங்களே. அப்பவும் பார்த்தீங்கன்னா கரையம் கூட கணக்கு தெரியாதுங்க, அது கூட சுவர் விழும்போது தான் தெரிய வரும், அதே மாதிரி தான் இவங்க எல்லாருமே நல்லவங்க மாதிரி வேஷம் போடுறது. உடனே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன பெரிய அழகின்னு நினைப்பா. உடனே ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாருன்னு சொன்னா நீ அவகிட்ட இப்படிதான் கேள்வி கேட்பியா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா மேத்தா பொய் சொல்றாரு, அப்போ உண்மையை சொல்றாளா, இவ பொய் சொல்ற இவளை முதல்ல கம்பெனியை விட்டு வெளியே துரத்தணும்னு சொல்லியும் உடனே ரக்ஷித்து பார்த்தீங்கன்னா அப்போ எப்பவுமே பொய் சொல்ல மாட்டா, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் உண்மையை சொல்கிறான்னா அதுக்கு என்ன ஆதாரம், ஃபஸ்ட்டு ஆதாரத்தை காட்ட சொல்லு அப்புறம் நம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம அப்போக்கிட்ட ஆதாரத்தை காமிக்க சொல்லுவாங்க. ஆனால் அப்பவும் பார்த்தீங்கன்னா என் வார்த்தை தான் ஆதாரம்னு சொன்னால் அதுவும் பார்த்தீங்கன்னா ஏளனமாக சிரிக்கியும். அப்பவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரக்ஷித் சார் என்னை இந்த வேலையை விட்டு தூக்கணும் அவ்வளோதானே, அதுக்காக தானே முயற்சி பண்ணுறீங்க, அவங்க என்ன தூக்குறது, நானே இந்த வேலையை விட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க.